ஆதவர்ஜன் ஏதாவது கேட்டா சார் பெண்கள் பாதுகாப்பு கொளத்தூர்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. ஓகே சார் கரண்ட் வர மாட்டேங்குது சார் என் தலைவர் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. எது கேட்டாலும் கொளத்தூர்ல தோத்து போயிட்டீங்க. ஆமாயா கொளத்தூர்ல தோத்து தான் போனோம். தோத்து போனாலும் அடுத்த நாளே என்னுடைய தலைவர் மக்களை போய் சந்திச்சார். ஜெயிச்ச உன் தலைவர் எங்கே போயிருந்தாரு? ஜெயிச்சவன் தலைவர் வந்து பனையூர் பாப்பா பனையூர்ல ஓடிக்கிட்டு இருந்தாரு. நீங்க என் தலைவர் விமர்சனம் பண்ண என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? ஆதவர்ஜனன் பச்சை பச்சையா வருது நல்லா. எனக்கு திமுக ஆட்சியில இலவச ரேஷன் அரிசியை கொடுத்ததுல வந்துட்டு மனுஷன் சாப்பிடுவான மாட்டுக்கு தான் போடுவாங்கன்னு ஆதவர்ஜனன் சொல்றாரு. இவரும் இவங்க அண்ணனும் வந்து சுதந்திர போராட்ட தியாகி இல்ல இவனு அண்ணனும் போய் ரேஷன் கடையில் நின்று அரிசி வாங்கி பார்த்தாரா? அவரு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பத்தி தெரியுமா உங்களுக்கு? உங்களை மாதிரி நாங்க ஒன்னும் மாமனார் சொத்தை ஆட்டிய போட்டு தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ல. ஆதவர்ஜனன் 600 கோடி ரூபாய் உங்க பேர்ல உங்க மாமனார் எழுதி வச்சதுனால மட்டும்தான் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியால நீங்க டாப் 3வது இடத்துல இருக்கீங்க எம்எல்ஏவா. அப்படி இல்லனா யூ ஆர் ஜஸ்ட் ஜீரோ. வெறும் பூஜ்ஜியம் மட்டும்தான். நீங்க வந்து எங்க கிட்ட வந்து பேச சவால் விடுறீங்க. மாமனார்னு ஒருத்தர் இல்லனா மார்ட்டின் ஒருத்தர் இல்லனா நீங்க ஒண்ணுமே இல்ல. ஆதவர்ஜனன் அவர்களே இதுல இன்னொன்னு ஆதவர்ஜனன் சொல்றாப்ல விவசாயத்தை விட விளையாட்டு வந்து கடினமானதாமா. இவர் வயிற்றுக்கு சோறு சாப்பிடுறாரா இல்ல பிரெட் சாப்பிடுறாரான்னு கேட்க வந்தேன். நீங்க பாருங்க அப்புறம் அவங்க வேற கேஸ் போட்டு போறாங்க. இதுக்கு பயப்படுற ஆளு திமுக காரன் கிடையாது. ஆதவர்ஜன விஷயத்துக்கு வருவோம் நம்ம. ஏன்னா அவர் தானே இப்போ முதலமைச்சரா என்னவா இருக்காரு? ஆக்டிங் சிஎம்மா? ஆக்டிங் சிஎம் எல்லாம் இல்ல, சிஎம்மா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து சட்டசபையில் நேற்று நடந்தது பத்தி பேசுறாரு. கவர்னருடன் சண்டை போடுறது டிப்ளமசி கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்காக நாங்க தான் அந்த உரிமையை பெற்று கொடுத்தோம் அப்படின்றாங்க. தமிழ் தாய் வாழ்த்துக்கு இவர் சுதந்திர போராட்ட தியாகி. இவர் வந்து போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்தாராமா. ஆதவர்ஜனன் பச்சை பச்சையா வருது நல்லா. எனக்கு 1970ஆம் ஆண்டு அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்ற அரசாணை வெளியிட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அரசாணை பிறப்பித்ததை 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநில பாடலாக அறிவித்தவர். இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து சட்டசபையில பாடுறதுக்கு காரணம் யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். ஆதவர்ஜனன் அவர்களே வாய்க்கு வந்த பொடி போய் பித்தலாட்டம் என்ன பண்றது? இதுல குறிப்பா வந்து ஆதவர்ஜன் ஏதாவது கேட்டா சார் பெண்கள் பாதுகாப்பு கொளத்தூர்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. ஓகே சார் கரண்ட் வர மாட்டேங்குது சார் என் தலைவர் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. எது கேட்டாலும் கொளத்தூர்ல தோத்து போயிட்டீங்க. ஆமாயா கொளத்தூர்ல தோத்து தான் போனோம். தோத்து போனாலும் அடுத்த நாளே என்னுடைய தலைவர் மக்களை போய் சந்திச்சார். ஜெயிச்ச உன் தலைவர் எங்கே போயிருந்தாரு? ஜெயிச்சவன் தலைவர் வந்து பனையூர் பாப்பா பனையூர்ல ஓடிக்கிட்டு இருந்தாரு. நீங்க என் தலைவர் விமர்சனம் பண்ண என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? விவசாயத்தை விட விளையாட்டு முக்கியம் சொன்ன ஆதவர்ஜன் அவர்களே, ஒரு நெல் அறுவடை பண்றதுக்கு எத்தனை மாசம் ஆகும் உங்களுக்கு தெரியுமா? சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நீங்க எல்லாம் விவசாயம் வந்து பண்ணி பாருங்க. விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு தெரியும். விவசாயிகளுக்கு அனைத்து கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்து மாமனார் சொத்துல உட்கார்ந்து நாங்க ஒண்ணீங்க வருது வாயில தப்ப அதாவது பேசிட்டு போறேன். இவங்க வேற என்ன கண்ட்ரோல் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லி வேற கூட்டு வந்திருக்காங்க. சரியா இவ்வளவு பேசுறீங்க ஆதவர்ஜன் அவர்களே, உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் என்ன? நீங்க உங்களுடைய அரசியலோட ட்ராக் ரெக்கார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மார்ட்டின் அவர்களும் லீமா ரோஸ் மார்ட்டின் யாருன்னு தெரியுமா? லீமா ரோஸ் மார்ட்டின் அவனுடைய மாமியார். அவங்க தான் ஏடிஎம்கே முக்காவாசி காலி பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஏதாவது சோஃபா கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல பணம் கூட இருக்கலாம், லாட்டரி கூட இருக்கலாம், இல்ல டைமண்ட்ஸ் கூட இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஏடிஎம்கே காலி பண்ணிட்டாங்க. 2016ஆம் ஆண்டு வந்து அம்மையார் அவர்கள் வந்து லாட்டரி மார்ட்டின் அவர்களையும் லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்கள் கைது செஞ்சுட்டாங்க. எதுக்காக தெரியுமா? தமிழ்நாட்டில் லாட்டரி கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி செஞ்சப்போ அம்மையார் அவர்கள் எதிர்த்தாங்க. உண்மையாவே அம்மையாருடைய இந்த முயற்சிக்கு நான் வந்து பாராட்டுறேன். அதே மாதிரி திமுக ஆட்சி வந்த பிறகு 2021ல ஆதவர்ஜன் அவர்கள் வந்து லாட்டரியை எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கிட்ட பிரஷர் பண்ணிருக்காரு. நம்ம முதலமைச்சர் கிட்ட வெளியில போயோ தமிழ்நாட்டுக்குள்ள லாட்டரி வைக்கிறதுக்கு இங்க அலோடு கிடையாது, நீ வேற மாநிலத்தை போய் வச்சுக்கன்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்ட ஒரே காரணத்துக்காக தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சுக்கிட்டு பழி வாங்கணும்ன்ற நோக்கத்தோட பழி வாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் திமுக 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 மட்டும் சொல்றீங்களே, உங்க அண்ணனை பத்தி நீங்க ஏதாவது யோசிச்சு பாத்தீங்களா? அவரை முதலமைச்சரா கூட செயல்பட விடாம நீங்க முதலமைச்சரா செயல்பட்டு இருக்கீங்க. இதை கேட்டா வந்து
சரி விடுங்க, அது எதுக்கு சொல்லிக்கிட்டு